ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லூப்ஸ். அதாவது இஃப்-எல்ஸ் கண்டிஷன், இஃப்-எல்ஸ், அதுக்கப்புறமா ஸ்விட்ச் கேஸ், அதை தவிர்த்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது லூப்ஸ். எதுக்காக இஃப்-எல்ஸ் ஸ்விட்ச் கேஸ்லேருந்து லூப்ஸ் வந்தோன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராமோட சைஸ் காம்பேக்டாக ரெடியூஸ் ஆகும். சின்ன ப்ரோக்ராம் தான் எழுதியிருக்கும், பட் ஆனால் நம்மளோட அவுட்புட் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எக்ஸீட் பண்ணிக்கலாம். எப்படின்றத பார்க்கலாம். லூப்ஸில் பார்த்திங்கன்னா 3 லூப்ஸ் இருக்குது. ஒன்று டூ வைல் லூப், அடுத்ததாக பார்த்திங்கன்னா வைல் லூப், அதுக்கப்புறமா ஃபார் லூப். ஃபஸ்ட்டு டூ வைல் லூப். டூ வைல் லூப்பில் என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டூ, அதாவது உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அது எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா தான் நம்மளோட கண்டிஷனையே செக் பண்ணுவோம். இதுவே வைல் லூப்பில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதாவது இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஃபார் லூப்பில் நம்ம ஃபஸ்ட்டே இனிஷியலைஸ் பண்ணிடுவோம், அதோட கண்டிஷனையும் கொடுத்துருவோம். அந்த கண்டிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும்போது அடுத்ததான் இன்க்ரிமெண்ட்டையும் பண்ணிவிடும். ஃபஸ்ட்டு நம்ம டூ வைல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்டீஜராக ஐயை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், 1 அசைன் பண்ணியிருக்கேன், நம்பரையும் 0க்கு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இன்புட் ஒரு யூஸர்கிட்டேருந்து வாங்க போகிறேன். என்டையர் நம்பர்னு கொடுத்துட்டு அவங்க நம்பர் கொடுக்குறத வேல்யூ நான் நம்பரோட மெமரி அட்ரஸில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிற போகிறேன். அந்த நம்பரோட டேபிள்ஸ் 10 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா i = 1ன்னு அசைன் பண்ணியிருக்கேன்ல, இந்த நம்பரோட 1 3, இந்த இப்போ நான் இங்கே நான் 3ன்னு கொடுத்தேன்னா நம்பர் 3 × 1 அப்படின்றத நான் மல்டிபிள் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறேன். அடுத்ததான் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஐயோட வேல்யூ 2ன்னு இருக்கும். இப்போ வைல்டு கண்டிஷனை செக் பண்ணும்போது 2 லெஸ் than = 10 பார்க்கும்போது லெஸ்ஸர் தான். ஸோ திரும்ப எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இது எவ்வளோ தூரம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வர கண்டிஷன் பார்த்திங்கன்னா 11 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஸோ வெளியே வந்துடும். அடுத்ததான் பார்த்திங்கன்னா வைல் லூப். இங்கேயும் அதே மாதிரி தான். நான் இன்புட் யூஸர்கிட்ட வாங்க போகிறேன். 3ன்னு நான் கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டே இங்கே எக்ஸோட வேல்யூ செக் பண்ணும். அதாவது x = 1 நான் கொடுத்துருக்கனால 1 less than = 10 கம்மியாக தான் இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிற கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு வேளை இந்த எக்ஸ் 11 இருந்துச்சுன்னா இங்கேயே கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போயிடும் ப்ரோக்ராம். இந்த கண்டிஷனுக்குள்ளேயே போகாது. அதுவே இங்கே நான் 11 கொடுத்துருந்தேன்னா i = 11 கொடுத்துருந்தேன்னா ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷன் அப்போ தான் ஃபெயில் ஆகும், வெளியே வந்துடும். பட் ஆனால் உள்ளே இருக்கிற பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகிரும். அதாவது 3 × 11ன்றது எக்ஸிக்யூட் ஆகிரும். ஆனால் வைல்ட் கண்டிஷனில் அந்தமாதிரி எக்ஸிக்யூட் ஆகாது, ஸ்ட்ரைட்டாக வெளியே வந்துடும். இங்கேயும் நான் 3 டேபிள்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறேன். 3ன்னு நான் இன்புட் கொடுத்தேன்னா 3 × 1 அண்ட் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். 11 வரும்போது கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும், வெளியே வந்துடும். ஃபார் லூப்பில் பார்த்திங்கன்னா நம்மளோட இனிஷியலைஸ் பண்ணுறது, அதாவது s = 1 கொடுத்துருக்கிறத நான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயும் நான் கொடுத்துருக்கலாம். s = 1ன்னு நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். கண்டிஷனையும் நான் உள்ளே கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நான் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷனையும் நான் உள்ளே தான் கொடுத்துருக்கேன். அதாவது வெளியே ஃபார் லூப்லேயோட ஆர்குமெண்ட்ஸ்லேயும் நான் கொடுத்துட்டேன். இதுவே வைல் லூப்லையும் டூ வைல் லூப்லையும் பார்த்திங்கன்னா கண்டிஷன் மட்டும்தான் நம்ம அதோட ஆர்குமெண்ட்ஸில் கொடுத்துருப்போம். உள்ளே இருக்கிறது தான் நம்ம இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் ஃபார் லூப்பில் ஆர்குமெண்ட்ஸ்லேயே நம்ம இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டையும் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். நான் இன்புட் 3ன்னு கொடுத்தேன்னா 3 × 1 2 3 எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் தென் = 10 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதாவது 10 3 × 1லேருந்து ஆரம்பித்து 3 × 10 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். கடைசியாக ரிட்டன் 0ன்னா என் ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ரிட்டன் 0 பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்றது அர்த்தம். இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுது. நான் 3 கொடுக்குறேன். 3 டேபிள்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. 10 வரைக்கும், அதாவது 3 × 10 பார்த்திங்கன்னா 30. அடுத்ததான் வைல் லூப் கேட்குது. இந்த இடத்துல நான் 4 கொடுக்குறேன். 4 டேபிள்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு 10 வரைக்கும். 4 10s are 40. அடுத்ததாக ஃபார் லூப் கேட்குறாங்க. இல்லை நான் 5 கொடுக்குறேன். 5 டேபிள்ஸ் 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. அதாவது 3 டைப் ஆஃப் லூப் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டோம். டூ வைல் லூப்,
while loop, for loop. Thank you friends.